கரப்பான் பூச்சி வந்து ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது அதிர்ஷ்டமா இல்ல துரதிர்ஷ்டம்? கூடிய ஒரு தன்மை என்னன்னா கூட்டு சேர்க்கும். ஆமா, ஒரு கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா நிறைய கரப்பாம்பூச்சி. அதுதான் பாயிண்ட் சொல்லுவாரு. கரப்பாம்பூச்சி உங்க வீட்டுல வருதுன்னா 2 லாபம். வருது, பாத்ரூம்ல அசிங்கப்படுத்தினா நீங்க கொள்ளுங்க, ஹிட் அடிங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வரலாமா வரக்கூடாதா, வந்தா என்ன தக்கவும் செய்யும். அதுதான் அந்த கரப்பாம்பூச்சியோட ஸ்பெஷல். 100% நான் சொல்றது உண்மைமா. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். பாய் வணக்கம். வணக்கம்மா. நிறைய ஜீவராசிகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம் பாய். பசுமாடை பத்தி பேசியிருக்கோம், பருந்து, ஆந்தை, இதை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. இந்த கரப்பான் பூச்சி வந்து ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது அதிர்ஷ்டமா இல்ல துரதிர்ஷ்டமா? எல்லா ஜீவராசியும் கேட்டீங்க, என்னடா கரப்பாம்பூச்சி கேட்கலன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சியும் கேட்டீங்க. இல்லைம்மா, நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது பாருங்க, புழுல ஒரு விஷயம் இருக்குது, நம்மளை கொட்டுற தேலில் ஒரு விஷயம் இருக்குது, நம்மளை கடிக்க போகிற எறும்பில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த எறும்புக்கும் ஒரு உணவு கொடுத்தீங்கன்னா அதில் கூட கர்மம் குறையுது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஜீவராசிக்கு ஒரு புராணத்தில் ஒன்று எழுதியிருக்கு. பறக்கிற கழுகுலேருந்து, பறக்கிற பறவையிலேருந்து, ஆந்தையிலேருந்து, பாம்புலே நல்லது கெட்டது இருக்குது இல்லைங்களா? எல்லா விஷயத்துலையும் எல்லா ஜீவராசிக்குமே ஒரு நல்ல குணம் இருக்குது, ஒரு கெட்ட குணம் இருக்குது. ஒன்று தர்றது இருக்குது, ஒன்று எடுக்கிறது இருக்குது. இப்போ ஆமை வீட்டுக்குள்ளே வந்துச்சா பார்த்தீங்கன்னா கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அது வேற ஒரு ஜீவராசி உள்ள இருந்தால் நல்லது. ஆனால் ரெண்டுமே இறைவன் தான் படைச்சான். அதுவே ஒன்றும் வரலையே உலகத்தை, அந்த மேலே வந்து தொப்பு ஒன்று கீழே உள்ள எல்லாமே இறைவன் படைச்சது தான். மரம், செடி, கொடி மாதிரி ஒரு வகை. அதில் வகையில் இவ்வளோ ஜீவராசி, 1 லட்சம் எத்தனையோ ஆயிரங்கள ஜீவராசி இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஜீவராசி, முக்கியமான சொல்ல முடியாது, ஒரு பணம் ஒரு வரவு, பணம் தக்க வைக்கிறதுக்கு ஒரு வீட்டில் ஒரு யோகம் மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ஒரு வகையானது தான் அந்த கரப்பாம்பூச்சின்ற ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு கரப்பாம்பூச்சி பற்றி தெரியும். லாஸ்ட் வீடியோ கூட பூராவை பற்றி போட்டிருப்பான். பூரான்றது தெரியும். நம்ம பூரா பிள்ளைய கடிச்சா அப்படின்னு, அது கடிக்காது. அதை நீ சீன்னா தான் அதை மெரிச்சிவே கடிக்கும். அதை விட்டு அது பாட்டுக்கு போயிடும். எந்த ஜீவராசியுமே அப்படி தான். அந்த மாதிரி தான் கரப்பாம்பூச்சி பொறுத்த வரையும் பார்க்க பெருசாக இருக்கும். எறும்புக்கு இருக்கிற சக்தி கூட கரப்பாம்பூச்சிக்கு கிடையாதுமா. எறும்பு கண்ணுக்கே தெரியாது, ஆனால் கடிச்சதுன்னா நம்ம 2 தெருவுக்கு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வலிக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் கரப்பாம்பூச்சி உள்ள பெருசாக இருக்கும், அது ஒன்றுமே பண்ணுற சக்தியே கிடையாது. ஆனால் அதுக்கு கூடிய ஒரு தன்மை என்னன்னா கூட்டு சேர்க்கும். ஆமா, ஒரு கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா நிறைய கரப்பாம்பூச்சி. அதுதான் பாயிண்ட் சொல்லுவாரு. கரப்பாம்பூச்சி உங்க வீட்டில் வருதுன்னா 2 லாபம். என்ன லாபம்னா, 1 பணம் வரவு, 2வது வீட்டில் வாரிசு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா கூட்டு சேர்க்கறது தான் கரப்பாம்பூச்சியோட தன்மை. நல்லா பாருங்கள், ஒரு பொருளை தூக்கி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கரப்பாம்பூச்சி இருக்காது, ஒரு 10 கரப்பாம்பூச்சி இருக்கும். ஆனால் மற்ற ஜீவராசி வந்து ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசி சேர விடாது. ஒரு பூரா இருக்கிறது இன்னொரு பூரா இருக்காது. எப்படி ஒரு ஜீவராசி இருக்கிறது ஒரு ஜீவராசி தான் இருக்கும். ஆனால் இது எப்படி தெரியுங்களா, எறும்பு மாதிரி அப்படியே கூட்டு சேர்க்கறது தான் கரப்பாம்பூச்சியோட தன்மை. ஸோ கரப்பாம்பூச்சி வீட்டுக்கு வந்தால் ஒரு கிச்சனில் ஒரு அசிங்கத்துலேருந்து என்ன சொல்கிறது, கார்பரேஷன்லேருந்து, டாய்லெட்லேருந்து வரும், கிச்சன் சிங்க்லேருந்து வரும். அதெல்லாம் வந்துன்னா தப்பு தான். பாத்திரத்தில் போகக்கூடாது, மோஷன் போயிடும், யூரின் போவோம், அது பாக்டீரியா போவோம், சாப்பிட்டா பிரச்சனை. இதெல்லாமே இது வந்து வேற. இது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஆனால் அதனால பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மணி வரவும் வீட்டில் கர்ப்பம் தங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அது குறிக்கும். கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை சாவடிங்க, அதெல்லாம் ஒரு வேறு விஷயம் இல்லை. கிச்சனில் ஏறுது, பெட்ரூமில் வருது, பாத்ரூமில் அசிங்கப்படுத்தினா நீங்கள் கொள்ளுங்க, ஹிட் அடிங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வரலாமா வரக்கூடாதா, வந்தால் என்ன நன்மைனா, கம்பல்சரி வீட்டில் ஒரு பொண்ணோ மருமகளோ மகளோ இருந்தாங்கன்னா கர்ப்பம் கண்டிப்பாக நிற்கும். ஏன்னா அது கூட்டு சேர்கிற விஷயம் 1. 2வது வீட்டில் பண வரவு வரும். கொஞ்சம் வர மாதிரி இருக்கும், செலவு வர மாதிரி இருக்கும், ஆனால் வரும், வந்த தக்கவும் செய்யும். அதுதான் அந்த கரப்பாம்பூச்சியோட ஸ்பெஷல். 100% நான் சொல்றது உண்மைமா. இதை பற்றி சில பேர் நினைப்பாங்க, என்னடா மாலிக் பாய் சைத்தானை பற்றி பேசுவார், பேயை பற்றி பேசுவார், ஜின்னை பற்றி கரப்பாம்பூச்சி பேசுகிறாருன்னு. ஒரு மனுஷனுக்கு எல்லாமே வேணும். நல்லது, இன்பம், துன்பம், துக்கம், இரவு பகல் மாதிரி இதுவும் ஒரு ஜீவராசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதனால் தீமை எதனா இருக்கா, கெட்டது எதனா குறிக்குதா நம்ம அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது.
ரெண்டுமே பாசிட்டிவான விஷயம் தான், வேறு பெருசாக ஒன்றும் கிடையாதுமா. கர்ப்பாம்பூச்சியால் 100% பண வரவு ஒன்று இருக்குது. கர்ப்பாம்பூச்சி வீட்டுக்கு வரதால். ரெண்டாவது கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பயப்பட அவசியம் இல்லை. உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டேட்டியாக தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் தாராளமாக கொல்லுங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது பாவம் வராது, அது ஜீவராசி. அது கொல்லணுன்னு அதோட முடிவு முடிஞ்சிச்சுன்னா அது வந்துடும், நீங்கள் கொன்றுவீங்க, அது வேறு. ஆனால் வர்றதால எந்த தீமையும் கிடையாது, பயப்பட அவசியம் இல்லை. சிறப்பு பாய். என்ன இந்த கரப்பான் பூச்சி வந்து செல்வத்தை கொடுக்கும் அப்படின்லாம் நிறைய யூடியூப்ல உண்மைதான், செல்வத்தை கொடுக்கும். அதுதான் ஒரு டவுட்டா இருந்தது. உங்ககிட்ட கேட்டா ஒரு தெளிவான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். அருமையான தகவலா கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.